நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரேன். நீங்க அடிச்சு போட்ட பையன் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கை அவன் கந்தலா கிடக்க போறா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாரு என்ன பாத்துருச்சு. உங்களை மட்டும் பார்க்கல, உங்க மிருகத்தனோ காட்டுத்தனோ எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு அப்பாவி பையனை நடு ரோட்ல. இல்லம்மா, அவன் தப்பு பண்ண அதனால வாங்கி கட்டிக்கிட்டான். தப்புல தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம்? சாருமா, நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா. உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு? எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? வாக்கு கொடுத்துட்டோம்மா. யாருக்கு? என்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு. பரவாயில்லையே, இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல? அவன் தப்பு பண்ணிட்டாம்மா, பெரிய தப்பு. இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே. தண்டிக்க நீங்க யாரு? தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு. அவங்க கிட்ட விட்டுருங்களே. உங்களுக்கு ஏன்? நீ படிச்ச பொண்ணு, வசதியா வாழ்ந்துட்ட பேசுற. நாங்க அப்படி இல்லை. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல. அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ்ன்னு நினைக்க முடியல.